இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பார்வதி சின்ன பொண்ணு இல்ல, கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலும் அது தப்பாயிடும். அதனால இன்னைக்கு சமைக்கிற பொறுப்பை ஜானகி எடுத்துக்கிட்டோம். வேணும்னா மாயா நீங்கெல்லாம் ஒத்தாசைக்கு இருங்க. ஆமா ரகு, நீ சொல்றதும் சரிதான். பார்வதியும் படபடன்னு தான் சமைப்பா, அது சுவையா தான் இருக்கும். ஆனா வர்ற முருகனடியர்களுக்கு என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும்னு அவளுக்கு தெரியாதுல்ல. அத ஜானகி பக்குவமா செஞ்சிடுவா. அதனால ஜானகியே செய்யட்டும். அண்ணே, சரியான முடிவுண்ணே. சமையல அண்ணி பொறுப்புல கொடுக்கறது தான் சரியா இருக்கும். அதனால அண்ணியை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோண்ணே. ஜானகி, நான் பாத்துக்கிறேங்க. ம், ஆமா பெரியப்பா, என்னென்ன சமைக்கணும்னு நானும் பெரியம்மாவும் பேசி ஒரு முடிவெடுத்து அருமையா சமைச்சிடுறோம். அப்புறம் டேஸ்ட் பண்றேன்னு எச்சில் பண்ணிடாதீங்க. அப்புறம் நாம கொடுக்கிற விருந்துக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரிங்க பெரியப்பா. சிவா, அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தலவாழை இலை இருக்கணும். சரிண்ணே. அந்த முழு இலையில ஒரு சின்ன கீரல் கூட இருக்க கூடாது. ஓ, அந்த மாதிரியான இலையை தான் நீ பார்த்து வாங்கணும். சரிண்ணே சரிண்ணே. அப்புறம் தேங்காய் பழம்லாம் பார்த்து வாங்கிடு. தேங்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு 1க்கு 2 தடவை தட்டி பார்த்து வாங்கிட்டு வா. பூஜையில எந்த குறைவும் வந்துடக்கூடாது. சரிண்ணே. இப்ப நீ மார்க்கெட்டுக்கு கிளம்பினா சரியா இருக்கும். சரிண்ணே, நான் உடனே கிளம்புறேன். மாமா வாங்க. சரி, வேலைய ஆரம்பிக்கலாம் வா. விடு பார்வதி, அவங்க எதையோ சமைச்சிட்டு போறாங்க. பேசாம நீ இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கோ. இப்பவே கால் பண்ணி இந்த விஷயத்த புவனேஸ்வரி கிட்ட சொல்லிடுவோம். மாமா, என்ன மட்டும் தட்டினீங்கல்ல, வர அடியார்கள் எல்லாரும் உங்க பொண்டாட்டி சமையல சாப்பிட்டுட்டு இதுக்கு பேரு விருந்தான்னு காரி துப்பிட்டு போக போறாங்க. என்ன அவமானப்படுத்துனீங்கல்ல, அதுக்கு நான் கொடுக்கிற பதிலடிதான் இது. ஓம் சரவணபவ நம ஓம். ஓம் சரவணபவ நம ஓம். ஓம் சரவணபவ நம ஓம். வாங்க சாமி. ஓம் முருகா. ஜானகி, சாமி, ஆகாரம் எடுத்துக்கங்க. இல்ல, முதல்ல முருகனுக்கான பூஜையை பண்ணிட்டு பஜனையெல்லாம் முடிச்சிட்டு
அதுக்கப்புறம் ஆகாரம் எடுத்துக்கலாம். ஆ சரி வாங்க. என்ன அவமானப்படுத்திட்டு வந்திருக்கிற முருகன் அடியார்களை சந்தோஷப்படுத்த பாக்குறீங்க. அவங்க போகும்போது மனசு வருத்தப்பட்டு உங்களுக்கு சாபத்தை தான் கொடுத்துட்டு போக போறாங்க. நம்ம அழகுன தேங்காய்களை தானே வச்சோம், எல்லாமே நல்லா இருக்கே, எப்படி? ஆஹா, என்ன அருமையான சாப்பாடு! தெய்வாமிர்தம் மாதிரி இருக்கு. நன்றி சாமி. ஆஹா, பிரமாதமான சாப்பாடு. ஒன்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்கீங்க. ருசியா இருக்கு. ராஜபோக விருந்தா இருக்கு. என்ன நடக்குதுங்க? அவ்வளவு உப்பு அள்ளி போட்டேன், எப்படி எல்லாரும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க? என்ன இதெல்லாம்? எல்லாமே ஏதோ மாய மந்திரம் போட்ட மாதிரி இருக்கு. இவ்ளோ பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்த முடியாம போயிடுச்சே. ச்சே. உங்க உபசரிப்பு, அன்பு, விருந்து எல்லாமே எங்க மனசுக்கு நிறைவா நிகழ்ச்சியா இருந்தது. தம்பி, உங்க அருள் பாதம் எங்க வீட்டுல பட்டதும், உங்க எல்லாரோட அருள் ஆசையும் எங்க குடும்பத்துக்கு கிடைச்சதும் நாங்க செஞ்ச புண்ணியம்தான். அது மட்டும் இல்லாம உங்க அருளுரையையும் கேட்கறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். இந்த பிறவி கடன் தீர உங்க நல்ல அறிவுரை வேணும் சாமி. அப்படியே ஆகட்டும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.